கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 29வது நாளிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேதபாட வகுப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் வசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த நாளிலும் கர்த்தாவை துதிக்கிறோம். நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து தியானிப்பதற்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய கரமத்தில் இடைபடுவதாக வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபடுங்கப்பா. உங்கள் வசனங்களோடு வசனம் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலனாக இருக்கட்டும், எங்களை பண்படுத்தட்டும். நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாகி ஆண்டவரே இந்த மகிமையான பரலோக வாழ்க்கை சுதந்திரிக்க உதவி செய்யும். கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 29வது நாளிலும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கப் போகிறோம். கடந்த 28 நாட்களில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் 14 அதிகாரத்தை நாம் தியானித்தோம். அதாவது இந்த புத்தகத்தினுடைய திறவுகோலாயிருக்கிற 3 காரியங்கள். ஒன்று கண்டவைகள், இரண்டாவது இருக்கிறவைகள், மூன்றாவது இனி சம்பவிக்க போகிறவைகள். அதிலே கடந்த நாட்களில் யோவான் கண்ட தரிசனம் கண்டவைகள் என்கிற தலைப்பிலும், அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இயேசுவின் வருகை வரைக்கும் இருக்கிறதான சபையை பற்றிதான சத்தியங்களை குறித்து இருக்கிறவைகள் என்கிற தலைப்பிலும் நாம் தியானித்தோம். அதற்கு பின்பதாக இனி சம்பவிக்க போகிறவைகள் என்கிற தலைப்பில் சபையின் காலம் முடிந்த பின்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இந்த பூமியிலே ஆரம்பமாகிறதான அந்த கிறிஸ்துவின் ஆளுகை, அந்த 7 வருடங்களை குறித்து கடந்த நாட்களில் அநேக காரியங்களை பார்த்தோம். அதிலே நாம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 7 வருட அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் முதல் 3.5 ஆண்டுகள் நடக்கிற சம்பவங்கள், உபத்திரவ காலம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்தோம். தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பிக்கிறதான அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து இடைப்பட்ட பகுதி என்கிற தலைப்பிலே நாம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் கடந்த நாட்களும் தியானித்தோம். தொடர்ந்து நாம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியை மகா உபத்திரவ காலம் என்கிற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். அதாவது இந்த பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த சம்பவங்கள் எந்த காலகட்டத்திலே நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதாவது அந்த கிறிஸ்துவ உபத்திரவ காலத்தில் 3.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அதாவது சம்பவம், இனி நாம் பார்க்க போகிற சம்பவங்கள் நடக்கிற காலம் 3.5 ஆண்டுகள் முடிந்து எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. அந்த எருசலேம் ஆலயம் கட்டின பின்பதாக அந்த கிறிஸ்து தன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்களோடு போராடும் பொழுது அவனை வணங்காத, அவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத, அவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆகவே தொடர்ந்து மகா பெரியதான உபத்திரவங்கள் பூமியிலே நடைபெறுகிறது. அதாவது 7 ஆண்டுகளில் கைவிடப்பட்ட ஜனங்கள் மேலே ஒரு பக்கம் கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கி விடுகிறது. அதில் முதல் 3.5 ஆண்டுகள் நடக்கிற சம்பவங்களிலே ஒரு பக்கம் எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுகிறதான காரியத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், அந்த கிறிஸ்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல செயல்பட்டாலும், மற்ற கைவிடப்பட்டதான ஜனங்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது என்பதை குறித்து நாம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தியானித்தோம். ஆக ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ ஆலயம் கட்டப்பட்ட பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள்
இந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்து முழு உலகத்தின் மேலும் தன்னுடைய ஆளுகையை அவன் செயல்படுத்த விரும்புகிறான். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இனி நாம் பார்க்க போகிற சம்பவங்கள் நடக்கிறது. ஆக அந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை இருக்கிற சம்பவங்கள் 7 ஆண்டுகளில் பிந்தின 3.5 ஆண்டுகளின் கடைசி பகுதிகளிலே நடக்கிற சம்பவங்கள். ஆலயம் கட்டப்பட்டு முடிந்த உடனேயே 3.5 ஆண்டுகள் முடிந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக காரியம் நடக்கிறது. அதை குறித்தான் கடந்த நாட்கள் இடைப்பட்ட பகுதியில் பார்த்தோம். 2 சாட்சிகளின் சம்பவங்களை பார்த்தோம். கள்ளத்திற்கு செலும்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் அந்த 3.5 ஆண்டுகள் முடிந்த பின்பதாக யூத பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக நின்றதுனால 1,44,000 பேர் இரத்த சாட்சிகளாய் மரிப்பதை குறித்தும் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேக யூதர்கள் இரத்த சாட்சிகள் மரிப்பதை குறித்து பார்த்தோம். இது எல்லாம் 2ஆம் பகுதியாக இருக்கிறது 3.5 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ அந்த பகுதி முடிகிற காலங்கள் வருகிறது. அதாவது 7 ஆண்டுகளுடைய முடிவு பகுதி வரும் பொழுது தான் கர்த்தருடைய மகாபெரிய கோபாக்கினை வெளிப்படுகிறது. அதைத்தான் மகா உபத்திரவ காலம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த 15ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசியான 7 வாதைகள் ஆரம்பமாகிறது. கடைசியான 7 வாதைகள். இந்த 15ஆம் அதிகாரத்தை நீ பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். கடைசி 7 வாதைகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. தேவனுடைய கோபம் முடிகிறது என்று சொன்னால் இதோடு கர்த்தருடைய கோபம் முடிந்து ஆண்டவர் விட்டுவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. இதோடு இந்த 7 ஆண்டுகள் முடிய போகிறது என்ற அர்த்தம். ஆகவே இந்த 7 ஆண்டுகளுடைய முடிவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அதாவது இந்த வசனம் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இதில் கடைசியான கர்த்தருடைய 7 வாதைகள். அப்போ இந்த 7 வாதைகளோடு தேவ கோபம் முடிகிறது என்று சொன்னால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை முடிய போகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த 7 வாதைகள் வெளிப்படுகிற அந்த நாட்களில் பூமியில் என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால் பூமியில் 2 விதமான கூட்டமுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். 2வது 3.5 ஆண்டுகள் ஆரம்ப பகுதியிலே அநேக யூதர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். இந்த 1,44,000 யூத பரிசுத்தவான்கள் யூத ஊழியர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். ஆக ஒரு கூட்டம் மரித்து கொண்டிருக்கிறது இரத்த சாட்சிகளாய். இன்னொரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவை வணங்கி அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இரத்த சாட்சிகளை மரிக்கிறார்கள். அந்த கூட்டம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான யூதர்கள். இன்னொரு கூட்டம் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கி அவனை சேவித்து அவனுக்கு அடிபணிந்திருக்கிற இன்னொரு கூட்டம். அந்த இன்னொரு கூட்டத்தின் மேலே தான் தேவ கோபாக்கினை வெளிப்படுகிறது. ஆக தேவனுக்காய் நிற்கிறவர்கள் மேலே அந்தி கிறிஸ்துவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவோடு நிற்கிறவர்கள் மேலே தேவ கோபம் வெளிப்படுகிறது. இதில் என்ன வித்தியாசம் என்றால் தேவனுக்காக நின்று அந்தி கிறிஸ்துவின் கோபத்தை சம்பாதித்து இரத்த சாட்சிகளை மரிக்கிறவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அற்பகால வாழ்க்கையிலே அந்தி கிறிஸ்துவுக்கு அடிபணிந்து அவனை சேவித்து தேவ கோபத்துக்கு ஆளாகிறார்களே அந்த ஜனங்கள் இங்கேயும் தேவ கோபம், முடிவிலையும் நித்திய அழிவு. எத்தனை பரிதாபம் பாருங்க. இந்த கைவிடப்பட்ட நாட்களில் முழுக்க முழுக்க தேவனுடைய ஸ்லாக்கியம் யூதர்களுக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆக யூதர்கள் அல்லாத புறஜாதிகளாக உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை நீங்களும் நானும் ஆதாயப்படுத்தி கொண்டு நம்முடைய ஆத்துமாவை வருகைக்கு நாம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ திரும்ப அந்த 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. தேவனுடைய கோபம் முடிகிறது. அதாவது இப்ப இனி இதுக்கு முன்பதாக 7 முத்திரை உடைக்கப்பட்டது, 7 எக்காலங்கள் ஊதப்பட்டது. இது எல்லாம் தேவனால பூமியில வெளிப்பட்ட தேவ கோபாக்கினைகள்.
ஆனால் இப்போ கடைசியாக இன்னொரு 7 வாதைகள் உண்டாக போகிறது. இதோடு தேவ கோபம் முடிகிறது என்று சொன்னால், தேவன் இந்த 7 வாதைகள் மூலமாய் தன்னுடைய முழு கோபாக்கனை வெளிப்படுத்தி இதோடு அந்த கிறிஸ்து முடிவு உண்டாக்குகிறார். ஆகவே இந்த கடைசி 7 வாதை அது மகா உக்கிரமான தேவ கோபாக்கினை, அது மகா கொடிதான தேவ கோபாக்கினை. கர்த்தர் தன் மொத்த கோபாக்கினையும் அவர் வெளிப்படுத்துகிறது இந்த கடைசி 7 வாதைகளில். ஆகவே இந்த கடைசி 7 வாதை அது மகா கொடிதானது. அதை குறித்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் செப்பனியா சொன்ன வார்த்தை வாசிங்க. செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 16 வரை. கர்த்தருடைய பெரிய நாள், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். அந்த நாட்களை குறித்து செப்பனை எழுதும்படி சொல்கிறார். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. நீ வேதத்தில் அநேக நாட்களை கர்த்தருடைய நாள் என்று பார்க்கிறோம், கர்த்தருடைய பயங்கரமான நாள் என்று பார்க்கிறோம், கிறிஸ்துவின் நாள் என்று பார்க்கிறோம். நாட்களை குறித்து சில காரணத்தை தியானித்திருக்கிறோம். இந்த இடத்துல செப்பனியா சொல்லும் பொழுது கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அந்த நாள் வரும் பொழுது அது அலறுகிற நாளாக இருக்குமா. பராக்கிரமசாலி முதலாய் அலறுவான். அது மப்பும் மந்தாரமாக இருக்கும், அது இருளும் அந்தகாரமாக இருக்கும், அது இக்கட்டும் இடுக்கும் நிறைந்த நாளாக இருக்கும். ஆக சகல எல்லா விதமான அரணிப்பான பட்டணங்களுக்கு விரோதமாக அந்த நாள் எழும்பி நிற்குமாம். ஆக தேவனுடைய உக்கிரமான கொடிய நாள் அது. ஏன் அந்த நாளை கர்த்தர் அனுமதிக்கிறார்? அதாவது கடைசி இந்த உபத்திரவ காலங்களிலே, இந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலங்கள் ஏன் கர்த்தர் தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்? இன்னும் சொல்லப்போனால் கடைசி பகுதியில் ஏன் தன் உக்கிரமான கோபத்தை வெளிப்படுத்துகிறாராம்? அதே செப்பனியா 1:17 வசனத்தை வாசிங்க. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்குமா. ஏன் ஆண்டவர் இந்த உக்கிரமான கோபத்தை வெளிப்படுத்துகிறாராம்? மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவம். ஏன் ஆண்டவர் இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் அவர் இரக்கமே இல்லாமல் அவர் தன் கோபாக்கனை காண்பிக்கிறார்? இவ்வளவு நாட்களாய் கர்த்தர் வசனங்களை கொடுத்து, இரக்கத்தை காண்பித்து, அன்பை காண்பித்து, தன் ஜீவனையை பலியாய் கொடுத்து, இத்தனை காலம் ஜனங்களோடு போராடி ஜனங்களை தேவன் தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார். ஆனால் ஜனங்களோ கர்த்தரை அசட்டை பண்ணி, ஜீவனில் தேவனை அசட்டை பண்ணி பாவம் செய்தபடியினால் கர்த்தர் அந்த பாவத்தின் பலனாக அந்த உக்கிரமான கோபத்தை இந்த கோபாக்கன் நாட்களில் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? நம் தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே அந்த நாட்களிலும் உங்களை கைவிட மாட்டார், இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருவார் உங்களுக்கு என்றெல்லாம் அநேகர் சொல்ல. உண்மை, கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஆனால் அந்த நாட்கள் கர்த்தருடைய பயங்கரமான நாள். ஏன் அந்த நாட்களிலே கர்த்தர் இரக்கம் காண்பிக்காமல் கோபாக்கினை காண்பிக்கிறார்? இப்பொழுது தன் மொத்த இரக்கத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய முழு கோபாக்கினை இப்பொழுது வெளிப்படவில்லை. இன்றைக்கு வெளிப்படுவதெல்லாம் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தங்கள். இன்றைக்கு உண்டாகிற அழிவுகள், இன்றைக்கு உண்டாகிறதான தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற நெருக்கங்கள், இதெல்லாம் சிற்சையும் எச்சரிப்பும் தேவனுடைய உணர்த்துகிறதான காரியங்கள் தான். இந்த நாட்களில் தேவன் தன் மொத்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் தேவனுடைய மொத்த கோபாக்கினை வெளிப்படுவது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில். ஏன் அதை கர்த்தர் நடத்துகிறாராம்? மனிதருடைய பாவம். கருமையானவர்களே, அந்த நாட்களில் யார் தேவ கோபாக்கினைக்கு ஆளாவார்கள்? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், மனம் திரும்பாமல், ரட்சிக்க ஒப்புக்கொடாமல், ரட்சிக்கப்பட்டிருந்தும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற
ஜனங்கள் அந்த நாட்கள் தேவ கோபாக்களை சம்பாதிப்பார்கள். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாத கூட்டமாக இருக்கும், இன்னொன்று ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பாத மாய்மாலமாய் வாழ்ந்த கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டமும் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் தேவ கோபாக்கினை சந்திக்கும். அப்படி தேவ கோபாக்கினை வரும் பொழுது அந்த தேவ கோபத்திலிருந்து ஒருவர் விடுதலையாக்க முடியாதான். அந்த வார்த்தை வாசித்து பாருங்க. அதே செப்பனியா 1:18 வாசிங்க. கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். வெள்ளி பொண்ணு இன்னைக்கு என்னதான் சேர்த்து வச்சாலும் வெள்ளியும் பொண்ணுமா இருந்தாலும் அது நம்மை தப்புவிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நாட்களில் கர்த்தர் காணி கொடுத்தலாம் தப்பிக்க முடியாது. அங்கே காணிக்கு வேலையே இல்லை, ஏன்னா சர்ச்சை இல்லையே, ஊழியக்காரன் இல்லையே. அப்படி கைவிடப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு வேலையும் இல்லையே அங்கே. அப்போ வெள்ளியாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் உன்னுடைய காசு பணம் உன்னை கோபாக்குன்னு தப்புவிக்க. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ கூட்டமும் பாருங்கள், தேவனை விட காசு பணம் பொருள் உலக பொருளாசை உலக சொத்துக்கள் உலக காரியங்கள் இவைகளுக்கு ஓடுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வெள்ளியும் பொண்ணு அன்றைக்கி அற்பமாக இருக்கும். அப்போ தேவ கோபத்திலிருந்து நம்ம தப்புவித்து வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவது எதுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம். இன்றைக்கி பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதான ஜாக்கிரதை தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதுக்கு இல்லை. யோசேப்பு பாருங்க, போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு. போத்திபாரின் மனைவி தான் தவறு பண்ண அழைக்கிறான். இப்போது போத்திபார் வீட்டில் யோசேப்புக்கு 2 சாய்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா, தன் வேலையை தக்க வச்சுக்கொள்ளணும்னா போத்திபாரின் மனைவிக்கு வார்த்தை கீழ்ப்படியணும் யோசேப்பு. தன் பரிசுத்தத்தை தக்க வைக்கணும்னா வேலையை விடணும், வேலையை காப்பாற்றணும்னா பரிசுத்தத்தை விடணும், பரிசுத்தத்தை காப்பாற்றணும்னா வேலையை விடணும். இப்போது வேலையா பரிசுத்தமா? யோசேப்புக்கு 2 சாய்ஸ் தான். யோசேப்பு தெரிந்து கொண்டது என்ன? என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வதற்காக போத்திபாரின் மனைவியை எதிர்ப்பதினால் எனக்கு உலக வேலை போய் எனக்கு ஆசீர்வாதங்கள் போய் நான் ஒரு அடிமையை போல திரும்ப இருந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு பரவாயில்ல, எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம் என்று யோசேப்பு ஓடினான். அந்த யோசேப்பை தான் அதே தேசத்துக்கு கர்த்தர் அதிபதியாக்கினார். ஆனால் இன்றைக்கி தேவ ஜன எப்படிப்பட்ட வாழ்க்கை? அற்பமான பணத்தை சம்பாதிக்க, ஒரு பேர் புகழை சம்பாதிக்க, கொஞ்சம் சொத்து சம்பாதிக்க, கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை வாழ பரிசுத்தத்தை பணைய வச்சிடறோம். அற்பமான சிற்றின்பங்களுக்கு, அற்பமான உலக சந்தோஷங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த கவலை நமக்கு இல்லை. யார் பரிசுத்தத்துக்காக எதை இழக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் நித்தியத்திலே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். நம்ம எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே இந்த உபத்திரவத்தின் நாட்களில் கர்த்தர் யாரை உபத்திரவப்படுத்துகிறாராம்? பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மனம்போன போக்கில் வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்து உலகத்தில் எவ்வளோ சம்பாதித்திருந்தாலும் அவைகள் ஒருபோது தேவ கோபாக்கிலிருந்து தப்புவிக்க. ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, நீ 1 கொரிந்தியர் 9:26-27 வாசித்து பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 9:26-27. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். பெரிய ஊழியக்காரர் தான், நான் ஊழியமே செய்தாலும் ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிறேன். என்ன நிச்சயம்? என் பரிசுத்தை காத்துக்கொண்டு என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து நான் நித்தியத்தில் பிரவேசிக்கணும். ஆகவே தான் சொல்றேன், சரீரத்தில் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அந்த பவுலடியாரால் தான் கடைசி காலத்தில் அவர் தைரியமாக சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த பவுலடியாரால் தான் சொல்ல முடிந்தது. காரணம் என்ன? அவருக்குள்ள இருந்த ஜாக்கிரதை. என் சரித்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துவேன், எவ்வளோ ஊழியம் பண்ணாலும் நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், என் ஆத்துமாவை காத்துக்கொள்வேன். ஆகவே தான் அதே பவுலடியார் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கடவன். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் சொல்றார் பாருங்க. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருக்கணுமா? விழாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணுமா?
இது வரைக்கும் நான் எல்லாரும் சரியாக தான் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதுவரை நிற்கிறது உண்மை, இனி விழுந்துடாமல் பார்த்துக்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நாம் நிற்பதை நான் நிற்கிறேன், என் ஆண்டவருக்காக ரட்சிப்பின் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறேன், என் பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கிறேன் என்பதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரமும் போன ஞாயிற்றுக்கிழமை நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் என்று இன்றைக்கு சொல்லுவதல்ல. நேற்று தினம் நான் ஜெபித்தேன், நேற்று தினம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன் என்று சொல்லுகிறதில்ல. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நேற்றைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் உறுதியாக இருந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்? நேற்று நின்ற நான் இன்றைக்கு விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற நான் நாளைக்கு விழாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை இந்த வாழ்க்கையில் அவசியம். இந்த உபத்திரவ நாட்கள் வார்த்தை கீழ்ப்படியாமல் தன் ஜீவியத்தை பாலாக்கி கொண்டவன் மேலே வெளிப்படுகிறது. ஆகவே இந்த கொடிய உபத்திரவம், அந்த உபத்திரவத்தை ஒருவரும் தப்பி வைக்க முடியாதாம். இப்போ அடுத்து அதே வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2-4 வரை வாசியுங்கள். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். போதும். இந்த இடத்துல யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதாவது இந்த 15ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே வானத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அடையாளத்தை தான் யோவான் பார்க்கிறார். அந்த அடையாளத்தில் அவர் பார்ப்பது கடைசி 7 வாதைகளுடைய 7 தூதர்களை அவர் பார்க்கிறார். அந்த 7 தூதர் கையிலையும் தேவனுடைய கோபம் அவர் மூலமாய் வெளிப்பட போகிறது. ஆகவே ஒரு 7 தூதர்களை யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 7 தூதர்களும் தேவனுடைய 7 வாதைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு காட்சியை அந்த பரலோகத்திலே பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால், அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல். அந்த கடல் அருகே தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடுகிற ஒரு திரள் கூட்டத்தை இந்த யோவான் பார்க்கிறார். யார் இவர்கள்? இந்த அக்னி கடல் எதை குறிக்கிறது? இதுக்கு முன்பதாகவே யோவான் இதே போல பரலோகத்தில் ஒரு கடலை பார்க்கிறார். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. நான் அந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், வெளிப்படுத்தல் 21 முதலாம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கு பரலோகத்திலே சமுத்திரம் இல்லை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போது வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் தேவனை ஆராதிக்கிற இடத்துல பளிங்கு கொப்பான ஒரு கண்ணாடி கடலை யோவான் பார்த்தார் என்று சொன்னால், அங்கு கடல் அல்ல, அதன் மேற்பரப்பு பளிங்கை போல அது பளபளப்பாக இருக்கிற ஒரு பகுதியை யோவான் பார்த்தார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ அதே இடத்த யோவான் எப்படி பார்க்கிறார் என்றால், அக்னி கலந்த கடலை போன்று பார்க்கிறார். அப்படின்னு சொன்னால் அதே பகுதி தான். ஆனால் யோவான் இப்போ எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு கடலின் மேற்பரப்பு அக்னியால் நிரம்பி அது செக்கச்சவேன் என்று பார்ப்பதற்கு ஒரு அக்னி போல இருக்குமானால் அந்த ஒரு காட்சியைத்தான் யோவான் பார்க்கிறார். ஆனால் அங்கே அக்னி கடல் கிடையாது. ஆனால் அவர் பார்க்கிற அந்த பளிங்கு போன்றிருந்த அந்த மேற்பரப்பு தான் இப்பொழுது அக்னி கலந்தது போல அந்த மேற்பரப்பு இருக்கிறது. அதை தான் இப்போ யோவான் பார்க்கிறார். அக்னி கலந்தது போல இருக்கிறது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அக்னி கடல் அருகே ஒரு கூட்டம் நிற்கிறார் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வேதத்தில் அக்னி என்று சொன்னாலே அது போராட்டத்துக்கு அடையாளம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீ அக்னி நடுவே நடந்தாலும் அது உன் பேரில் பற்றாது, நீ வேகாதிருப்பாய். அந்த வசனத்தில் வருகிற அக்னி என்பது போராட்டங்களை குறிக்கிறது, பாடுகளை குறிக்கிறது.
ஆகவே யோவான் பார்த்த அந்த மேற்பரப்பு அக்னி கலந்தது போல இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு போராட்டத்துக்கு அடையாளம். எதற்கு அடையாளம் என்று சொன்னால், அந்த கடல் அருகே ஒரு கூட்டம் நிற்கிறார்களே, அந்த கூட்டம் யார் என்பதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் அந்த மேற்பரப்பு அக்னி கலந்தது போல காட்சியளிக்கிறது. ஆக அந்த கூட்டத்தின் அருகே நின்றவர்கள், அந்த கடல் அருகே நின்றவர்கள் யாராம்? மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். அப்போ யார் இவங்க அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய ஆளுகையும் ஜெயித்தவர்கள். அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு அடிபணியாமல், அவனை ஏற்றுக்கொள்ளாமல், அவனை சேவிக்காமல், அவன் முத்திரை தரித்து கொள்ளாமல், சொரூபத்தை வணங்காமல் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்று அவனால் கொல்லப்பட்டதான யூத பரிசுத்தவான்கள் தான் இந்த கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 3வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, இந்த கூட்டம் அந்த தேவ சுரமண்டலத்தை வைத்து ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டுன்னா, மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான பாட்டையும். என்ன பாட்டு என்று சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் மோசேயின் பாட்டை பாடுகிறார்கள், ஆட்டுக்குட்டியான பாட்டை பாடுகிறார்கள். இதுக்கு முன்னாடி அதே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்களேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. நல்லா இப்ப கவனிங்க. இந்த 15ஆம் அதிகாரத்தில் இருந்தது யார்? 14ஆம் அதிகாரத்தில் இருந்தது யார்? இந்த 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது சொன்னேன், இந்த 144,000 பேர் அவர்கள் நிற்கிற இடம் தேவனுடைய சிங்காசனம், மூப்பர்கள் இருக்கிற இடம், ஜீவன்கள் இதெல்லாம் இருக்கிற சிங்காசனம். அதாவது 4ஆம் அதிகாரத்திலே யோவான் தரிசனத்தில் பார்க்கிறாரே, தேவனை ஆராதிக்கிற தூதர்கள் கூட்டம், ஜீவன்கள் கூட்டம். ஆக அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த பரலோகத்தில் தான் இந்த 144,000 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? உபத்திரவத்தின் நாட்களிலே தேவனுக்காக யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ததான யூதர்களிலிருந்து எழும்பின கிறிஸ்தவ ஊழியர்கள். தேவனால முத்திரை போடப்பட்ட 144,000 பேர். அவர்கள் தான் இரத்த சாட்சிகளாக மரித்து தேவ சிங்காசனம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 14ஆம் அதிகாரத்திலே யோவான் அந்த பாடலின் சத்தத்தை தான் கேட்டார். ஒரு திரள் கூட்டத்தின் பாடுகிற சத்தம், இரைச்சல் சத்தத்தை கேட்டார். ஆக 14ஆம் அதிகாரத்தில் பாடுகிற சத்தத்தை கேட்ட யோவான் இப்போ அந்த 15ஆம் அதிகாரத்தில் பாடுகிற அந்த ஜனத்தை பார்க்கிறார். அப்போ இங்கே பாடுகிறவர்கள் யார் என்று சொன்னால், இந்த 15ஆம் அதிகாரம் சொல்லப்படுவது யார் என்றால் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே 144,000 பேர். அப்போ இவர்கள் யூத பரிசுத்தவான்கள், யூத ஊழியர்கள். அதை குறிப்பதற்கு தான் நாங்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் மோசேயின் பாட்டை பாடினார்கள், இன்னொன்று ஆட்டுக்குட்டியான பாடலை பாடினார்கள். மோசேயின் பாடல், அந்த வார்த்தை பாருங்க. நீங்க வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் பொழுது மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான பாட்டு. இந்த மோசேயின் பாட்டு எதை குறிக்கிறது என்றால், இவர்கள் யூதர்கள் என்பதற்கு அடையாளம். இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் மோசேயின் சீசர்கள் என்பதில் மாறுதட்டி கொள்ளுகிறவர்கள். ஏன்னு சொன்னால், அவர்கள் பின்பற்றுகிற அத்தனை நியாயப்பிரமாணங்களும் தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்தார். அந்த யூதர்களுக்கு ஒன்று, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், இன்னொரு பக்கம் நாங்கள் மோசேயின் சீசர்கள். ஆபிரகாமையும் மோசேயும் யாராயும் தூஷணமாக பேசினா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சில வார்த்தை வாசித்து பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 27-29 வரை வாசிங்களேன். அவன் பிரதியுத்தரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அதை கேட்டு, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இந்த இடத்துல ஒரு குருடனுக்கு ஆண்டவர் இயேசு சுகம் தர்றாரு.
அந்த குருடன் சுகம் பெற்றது, ஓய்வு நாளாக இருக்குது. உடனே அந்த வேத ஆசாரியெல்லாம் கூப்பிட்டு, டேய் நீ எப்படி சுகம் பெற்ற, யார் சுகம் கொடுத்தான்? அவன் இயேசு தான் சுகம் கொடுத்தான்னு சொல்லும் பொழுது அவன் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது இந்த குருடன் கேட்குறான், ஓ நீங்களும் இயேசு சீசராக விரும்புகிறீங்களா? அப்போ அந்த ஆசாரியர் சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் மோசேயின் சீசர்கள். இதில் ரொம்ப அவங்க பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்கள். அதே போல் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 11லேருந்து 14 வரை வாசித்து பாருங்க. இந்த ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தை பேசும் பொழுது அந்த ஸ்தேவானை குறித்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வரை வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு போதும். இந்த இடத்துல ஸ்தேவான் மேல குற்றம் சாட்டும் பொழுது எப்படி சொல்றார்களாம், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை. அதாவது இவர்கள் தேவனுக்கு அடுத்ததாக நியாயப்பிரமாண காரியங்களில் மோசே வைத்திருந்தவர்கள். ஆகவே இஸ்ரவேலர்கள் மோசையோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே இந்த பாடுகிற கூட்டம் மோசேயின் பாட்டை பாடினதினால் இவர்கள் யூதர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து இரண்டாவது, அவர்கள் ஆட்டுக்குட்டியான பாட்டை பாடினார்களாம். நல்லா கவனிங்க, இந்த யூதர்கள் இந்த நாட்களில், அதாவது இப்போ இந்த கிருபை நாட்களில் இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த நாட்களில் அங்கங்கே ஒரு சில யூதர்கள் கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நாம் அறிந்திருக்கிற ரிச்சர்ட் உம்பரண்ட் என்கிற தேவ மனிதன், அவர் யூத குலத்தில் பிறந்தவர். அவர் யூதராக இருந்து ரட்சிக்கப்பட்டவர். இப்படி அங்கே ஒரு சிலர் யூதர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக தேவ ஆட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கூட்டம் யூதர்களாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியான பாடலை பாடுகிறார் என்றால் இந்த கூட்டம் உபத்திரவத்தின் நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் இவர்கள் மோசேயின் பாட்டை பாடுகிறார்கள். நான் யூதர் என்பதற்கு அடையாளமாக, இரண்டாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர் என்பதற்கு அடையாளமாக ஆட்டுக்குட்டியான பாடலை பாடுகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இந்த உபத்திரவத்தின் நாட்களில் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து மிருகத்தின் சுரூபத்தையோ அல்லது முத்திரையோ வணங்கி தரித்து கொள்ளாத ஒரு கூட்டம் உண்டு என்று சொன்னால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதற்குத்தான் இத்தனை விளக்கமாக ஏன் இவர்கள் யூதர் என்பதை விளக்கமாக காண்பித்து கொடுக்குறேன். இந்த கூட்டம் தான் மிருகத்தை வணங்கலை, இந்த கூட்டம் தான் சுரூபத்தை வணங்கலை, இந்த கூட்டம் தான் முத்திரை போட்டுக்கொள்ளலை, இந்த கூட்டம் தான் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தது. அப்படி என்றால் மற்றவர்கள் என்ன செய்தார்களாம்? முத்திரையை தரித்துக் கொள்கிறார்கள், மிருகத்தை வணங்குகிறார்கள், சுரூபத்தை வணங்குகிறார்கள், அந்தி கிறிஸ்துவோடு டைஅப்பில் இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு வருகையில் ஒரு கூட்டம் கைவிடப்படுமானால் யூதர்கள் அல்லாத அந்த கூட்டம் உபத்திரவத்தின் காலத்தில் திரும்ப இன்னொரு முறை ரட்சிக்கப்படுவது என்பது மிக 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 கடினம். இன்றைக்கு நாம் வருகைக்கு ஆயத்தமாகணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். ஆக மிருகத்தை எதிர்த்து அந்த முத்திரையை தரிக்காமல் தேவனுக்காக வைராக்கியம் நிற்கிற கூட்டம் யூதர் கூட்டம். அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் மொத்த யூதர் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட 144,000 அவள் முத்திரை போடப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். அது போக ஒரு கூட்ட யூத மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களும் தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உபத்திரவத்தின் நாட்களில் கூட தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற சில யூதர்களும் இருப்பார்கள். அவர்களும் கைவிடப்படுவார்கள். அப்போ யோசித்து பாருங்க, உபத்திரவத்தின் நாட்கள் யூதர்களுக்கு ரட்சிப்பின் நாட்கள். அந்த ரட்சிப்பின் நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் கைவிடப்பட்ட சபை, கைவிடப்பட்ட கிறிஸ்தவன் கூட்டம், கைவிடப்பட்ட விசுவாசின் நிலைமை எத்தனை பரிதாபம் என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு தான் நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும் பொழுதே இயேசு வருகை இருக்குமானால், ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டு விட்டால் இன்னொரு வாய்ப்பு இல்லை. அதற்கு அப்புறம் நம்ம நிதானிக்கவும் முடியாது, மனம் திரும்பவும் முடியாது, இன்னொரு வாய்ப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு மனம் திரும்புங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், 7 வாதைகளுடைய 7 தூதலை பார்க்கிறார். அடுத்த ஒரு கூட்டம்
பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறது. அந்த கூட்டம் தேவனுக்காக உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவை வணங்காமல் எதிர்த்து நின்று வைராக்கியமாயிருந்து உபத்திரவத்தின் பாதைகளை கடந்து சென்று இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள் பரலோகத்தில். இப்போ அடுத்து என்ன சம்பவிக்கிறது? அதே 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இப்ப பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்படுகிறது. நம்ம கடந்த நாட்களில் அநேக காலம் பார்த்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தில் பலிபீடத்தை குறித்து பார்க்கிறோம், தூப கலசத்தை தூதர்களை பார்க்கிறோம். ஆக பலிபீடத்தின் உடன்படிக்கை பெட்டி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக பரலோகத்திலே ஆலயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அந்த பரலோக ஆலயம் திறக்கப்படுகிறது, அந்த சாட்சியின் கூடாரம் திறக்கப்படுகிறது. இப்போ திறக்கப்படும் பொழுது 6வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. இப்போ யோவான் பார்க்கிறாரு, அந்த ஆலயம் திறக்கப்பட்ட உடனே அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அந்த 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்டு மார்பெருக பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்களாம். இப்போ ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வருகிறார்கள். அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதான்? அவர்கள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் மார்பெருக பொற்கச்சை, அதாவது இது ஒரு ஆசாரியன் ட்ரெஸ்ஸை போல இந்த தூதர்கள் போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்களைப் போல இந்த 7 தூதர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். எதற்கென்று சொன்னால், நீதியுள்ள தேவனுடைய நீதியை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக ஒரு நீதியுள்ள ஆசாரியனைப் போல இந்த தேவதூதர் வஸ்திரம் உடுத்தி கொண்டு வருகிறார்கள். எதற்குன்னு சொன்னால், தேவ நீதியை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு, நீதியுள்ள நியாய தீர்ப்பை பூமியில நிறைவேற்றுவதற்கு நீதியுள்ள ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு இந்த 7 தூதர்களும் வெளிப்படுகிறார்கள். அவன் கையில் என்ன இருக்கா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. 7 தூதர்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வரும் பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று. இது 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அங்கு 4 ஜீவன்கள், அதாவது தேவனை ஆராதிக்கிற ஒரு தூதர் கூட்டத்தை பார்க்கிறோம். அந்த 4 ஜீவன்கள் சொல்லும் பொழுது ஒன்று சிங்க முகமும், ஒன்று காளை முகமும், ஒன்று மனித முகமும், ஒன்று கழுகு முகமும் இருக்கிறதான 4 ஜீவன்களை பார்க்கிறோம். அந்த 4 ஜீவன்களில் ஒன்று, அந்த ஒரு ஜீவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினி நிறைந்த பொற்கலசங்கள், அதாவது பொற்கலசம், கலசம் என்றால் பாத்திரம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய கூடாரத்தில் ஆசாரியன் அவர் என்ன செய்வார் என்றால், அந்த சுத்தமும் பிரகாசமுமான இந்த மெல்லிய வஸ்திரம் போட்டு மார்பில் பொற்கச்சையெல்லாம் கட்டிக்கொண்டு ஆசாரிய வஸ்திரம் போட்டுக்கொண்டு கையில் தூப கலசத்தை வைத்திருப்பான். அந்த தூப கலசத்தில் பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்டதான நெருப்பை போட்டு அதற்கென்று பிரத்யேகமாக தேவ பிரமாணத்தின்படி செய்யப்பட்டதான தூப வர்க்கம், நம்ம சாம்பிராணின்னு சொல்கிறோமே, அதுபோல கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யப்பட்ட தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கத்தை எடுத்து அந்த தூப கலசத்தில் அந்த நெருப்பிலே போட்டு அந்த தூபபீடத்துக்கு முன்பதாக அந்த ஆசாரியர்கள் அதை அசைப்பார்கள். அதிலிருந்து எழும்புகிற புகை தங்களுடைய ஜெபங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்படுவதற்கு அடையாளமாக செய்தார்கள். இப்போ ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும்படி தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நிற்கிற ஆசாரியர்கள் இப்போ எப்படியாக மாறி வருகிறார்களாம்? இங்கே தேவ தூதர்கள் ஆசாரியர்கள் போல வருகிறார்கள். இவன் கையில் இப்போ தூப கலசம் இல்லை, பொற்கலசம். அந்த பொற்கலசத்தில் ஜனங்களுடைய ஜெபமாகி விண்ணப்பம் அல்ல, தேவனுடைய கோபாக்கினியான அக்கினி இருக்குது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த நாட்களில் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்.
எப்படி ஒரு ஆசாரியன் தூபகலசத்தை பிடித்துக்கொண்டு மனிதர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருப்பானோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நாம் செய்கிற தவறுகளை பிதா மன்னித்து இன்னொரு வாய்ப்பு நமக்கு தரும்படி, இன்னொரு முறை நம்மை சுத்திகரித்து இன்னொரு முறை நம் மனம் திரும்ப வாய்ப்பு தரும்படி, நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் தேவ கோபம் நம்ம மேல் வெளிப்பட ஆயத்தமாகும் பொழுதெல்லாம் இயேசு நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தூபகலசம் பிடித்திருக்கிற ஆசாரியனை போல இந்த ஒரு விசை இவங்க பாவத்தை மன்னியும், இன்னொரு வாய்ப்பை கொடுங்க, இவங்களுக்காக நரத்தை சிந்திருக்கிறேனே என்று சொல்லி பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாராம். அதுதான் யோவான் சொல்லும் பொழுது, நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு ஒரு மகா பிரதான ஆசாரியராக உங்களுக்காக எனக்காக தூபகலசத்தை பிடித்து கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தன் ரத்தத்தை கரங்களை ஏந்தி கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் உபத்திரவத்தின் நாட்களில் அவர் தூதர்கள் கையில் தூபகலசத்தை கொடுக்கல, தன்னுடைய கோபாக்கு நிறைந்ததான பொற்கலசங்களை அந்த 4 ஜீவன் ஒரு ஜீவன் மூலமாக கர்த்தராக இயேசு கொடுக்கிறார். அது ஆட்டுக்குட்டியான கோபாக்கினை. யோசித்து பாரு, இன்றைக்கு நமக்காக அவர் மகா பிரதான ஆசாரியர். ஆனால் அதே தேவன் தான் உபத்திரவத்தின் நாட்களில் அவர் நம்மை வாதிக்கிற கோபாக்கினை செலுத்துகிற அவர் நீதிபரராய் நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்ம தேவன் எப்படிப்பட்டவராக நம்ம வெளிப்படணும். இப்போ ஒரு வார்த்தை வாசிங்க, 1 யோவான் 4:8 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். அன்பே தெய்வம். அதை நீ உலகத்தானே சொல்லுகிறான். அன்பு என்று சொன்னால் தேவன் என்றால் அன்பு. ஆனால் இதே தேவனுடைய இன்னொரு பக்கத்தை குறித்து வசனம் சொல்ல வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். 29ஆம் வசனத்தை வாசி. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. 1 யோவான் 4:8 வாசித்தோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே தேவனை குறித்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாராம். அவர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ யாருக்கு ஒரு அன்பின் தேவன், யாருக்கு ஒரு எரிச்சலுள்ள தேவன்? அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு முறையும் தங்களை சுத்திகரித்து கொண்டு ஒரு பிரியமாய் வாழ யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அன்பின் தேவன். இந்த நாட்களில் நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது ஒரு பட்சிக்கிற அக்கினியாக இருப்பார். ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 சொல்லும் பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிற நாம், அதாவது அசைவில்லாத ராஜ்யமாக பரலோகத்துக்கு முன்குறிக்கப்பட்ட நாம் கர்த்தரை பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்வதற்கு கிருபை பெற்றுக்கொள்வோம். நாம் பயபக்தியாக வாழலை அப்படின்னா இன்றைக்கு கிருபையுள்ள தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியை மாறிவிடுவார் ஒரு நாள். இன்றைக்கு அவர் கிருபையுள்ளவர், இன்னைக்கு அன்பின் தேவன். இந்த தேவனுடைய அன்பை நீங்கள் இன்னைக்கு உதாசனப்படுத்தி அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், எச்சரிக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிலே வாழ்வியலானால் இன்றைக்கு உங்களுக்கு அன்பு காட்டின அதே தேவன், அதே அருள்நாதர் இயேசு ஒரு நாள் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருப்பார். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை அந்த 11-12 வசனத்தில் வாசித்து பாருங்க. பயத்தோടെ கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல், அன்பின் தேவன் இயேசு ஒரு நாள் கோபம் உள்ளவராய், நீதி உள்ளவராய், நியாயாதிபதியாய், பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுவார். அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய கோபாக்கில் நிறைந்த 7 பொற்கலசங்கள் 7 தூதர் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த 7 பொற்கலசம் கொடுக்கப்பட்ட உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. 8ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 15:8. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும்
தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. இப்ப பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்படுது. ஆலயம் திறக்கப்பட்ட உடனே ஆசாரிய வஸ்திரத்தை போட்டுட்டு 7 தூதர் வெளியே வருகிறார்கள். அதில் வரும் பொழுது ஒரு 4 ஜீவனில் ஒரு ஜீவன் வந்து அந்த 7 தூதர் கையிலையும் 7 பொற்கலசங்களை கொடுக்கிறார்கள். அந்த 7 பொற்கலசமும் தேவனுடைய கோபாக்க நிரம்பின பொற்கலசம். இப்போ அந்த பொற்கலசம் கொடுக்கப்பட்ட உடனே தேவனுடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிரம்பிருச்சான். இப்போ தேவாலயத்தை என்ன நிரம்புது? புகை நிரம்புது. அந்த 7 தூதருடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்தில் பிரவேசிக்க முடியாமல் இருந்ததாம். அந்தளவு தேவாலயம் முழுவதும் புகை நிரம்பினது. இப்போ இதே போல சம்பவம் 2 சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குது. வாசிங்க யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. நல்ல கவனி, இந்த இடத்துல மோசே ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் சொன்னபடி அவர் ஸ்தாபிக்கிறார். முதல் ஆலயம் கட்டப்படுது. அது ஆசரிப்பு கூடாரம் டெம்பரவரியானது. அது பிரித்து அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அது அப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது ஒரு மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஒருவர் உள்ளே போக முடியாத அளவுக்கு தேவாலயம் தேவ மகிமையால் நிரம்பினது. நல்லா கவனிங்க. இதே போல வெளிப்படத்தில் வாசித்தோம். ஆனால் இங்கே யாத்திராமத்தில் வாசிக்கும் பொழுது அது ஒரு மேகம். இப்போ இன்னொரு வார்த்தையோட வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. நல்ல கவனிங்க. இந்த யாத்திராகமத்திலையும் பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், இந்த வெளிப்படுத்தல் 15:8 பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை தேவ மகிமை மூடினது. அப்படி மூடும் பொழுது ஒருத்தர் கூட உள்ள போக முடியாத அளவுக்கு அந்த மகிமை ஆலயத்தை மூடி இருந்தது. ஆனால் யாத்திராகமத்திலையும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது கர்த்தருடைய மேகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 15:8 சொல்லப்படும் பொழுது புகை என்று சொல்லப்படுகிறது. அந்த யாத்திராகம் 40-34 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்படுகிற அந்த மகிமையின் மேகம் என்பது தேவனுடைய கிருபைக்கு அடையாளம். அதாவது முதலாக மோசே ஆசீர்வாதத்தை ஸ்தாபிக்கும் பொழுதும் முதலாக சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுதும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்பினது. எதற்கென்றால் இந்த ஜனங்கள் நான் கிருபை உள்ளவராய் இருக்கிறேன், இந்த ஆலயத்திலே இந்த ஜனங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்துக்கும் என் செவிகள் திறந்திருக்கும். அதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க. அந்த ஆலயத்தில் மகிமை மூடும் பொழுது சாலமோன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் யார் வந்து ஜெபித்தாலும் அவங்க ஜெபத்தை கேளுங்கப்பா. ஒருவேளை அந்த ஜனங்கள் ஆண்டவரே பாவம் செய்து உங்கள் வார்த்தையை மீறி உம்மால தண்டிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் ஒருவேளை அடிமையிலாக இருப்பாரானால் அங்கிருந்து இந்த ஆலயத்தை திசையை நோக்கி ஜெபிச்சா கூட அந்த ஜெபத்தை கேட்டு விடுவீங்கப்பா. இப்படியெல்லாம் சாலமோன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், இந்த ஆலயத்தில் இருந்து அவங்க ஜெபிக்கும் பொழுதும் இந்த ஆலயத்தை நோக்கி அவள் ஜெபிக்கும் பொழுதும் அவங்க ஜெபத்தை நான் கேட்பேன். ஆகவே அந்த மகிமையின் மேகம் மூடுவது கிருபைக்கு அடையாளம். ஆனால் வெளிப்படுத்தல் 15:8 அங்கே பரலோக ஆலயத்தில் மேகம் மூடலை, புகை மூடுகிறது. புகை என்பது அக்னியினோட ரிசல்ட் தான் புகை. ஒரு இடத்துல அக்னி எரியும் பொழுது அதுலேருந்து வெளிப்படுறது தான் புகை. அப்போ இங்கே புகை வெளிப்படுது என்ன அர்த்தம்? தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுது. எப்படி ஒரு அக்னி ஒன்றை விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் பட்சித்து போடுமோ அதுபோல இப்போ தேவ கோபாக்கினை அக்னியை போல வெளிப்படுது. அதுக்கு அடையாளமாக தான் பரலோகத்தின் ஆலயத்தில் புகை மூடுகிறது. 7 தூதருடைய 7 வாதைகள் பூமியில் நிறைவேறி வருகிற வரைக்கும் பரலோகத்தின் ஆலயத்தில் ஒருத்தர் உள்ள போகல. அந்த அளவுக்கு தேவ கோபாக்கினை பூமியிலே ஊற்றப்படுகிறது. அதுக்கு தான் புகை அடையாளம். தேவனுடைய கோபாக்கின் அடையாளமாகத்தான் அந்த 7 வாதைகள் முடிகிற வரைக்கும் ஆலயத்தில் புகை நிரம்பி கொண்டு இருந்தது. அந்த அளவு கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. அது என் கருமையானவர்களே, இந்த மகா உபத்திரவ காலம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைக்கவில்லை. தேவனை அசட்டை பண்ணின துன்மார்க்கர் கூட்டத்துக்காக வைக்கப்பட்ட நாட்கள் அது. நீங்கள் நான் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே கிருபை வைத்திருப்பதனால தான் அன்றைக்கு மோசே ஆசீர்வாதத்தை கட்டும் பொழுது
சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுதும் அங்கு மூடின மகிமையின் மேகம் ஜனங்களை நேசிப்பதற்கு அடையாளமே வெளிப்பட்டது போல இன்றை கர்த்தர் உங்களை நேசிப்பதனால தான் அந்த மகிமையின் தேவன், அந்த மகிமையான மேகமாக இருக்கிற கர்த்தர், கிருபையின் தேவன் உங்களோடு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை உங்களோடு பேசும்படி கர்த்தர் விரும்புவதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்பதற்காய். ஆகவே எதெல்லாம் மனம் திரும்பணுமோ மனம் திரும்பிடுங்க. சீக்கிரம் வரப்போகிறார். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிப்போம். அந்த பரலோக வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை எங்கே இல்லை. அது காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அடுத்தது 16ஆம் அதிகாரம் தொடர்ந்து அந்த 7 கோப கலசங்கள் எப்படிப்பட்டதான காரியங்களை விளங்க பண்ணுகிறது என்பதை நாம் 16ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அடுத்து 16ஆம் அதிகாரம் 7 கோப கலசங்கள் என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஆலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அதாவது 7 தூதர் கையில கோப கலசம் கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு சத்தம் தேவாலயத்திலிருந்து உண்டாகுது. என்ன சத்தமாம்? நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள். அது சாதாரண சத்தம் இல்லை. ஏன் பெரும் சத்தம் சொல்லப்படுதுன்னா, ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளை. அதாவது கோபத்தினுடைய ரிசல்ட்டு அந்த சத்தத்தில் வெளிப்படுது. சத்தம் எப்படி வெளிப்பட்டிருக்கும்? அந்த சத்தம் இந்த 7 தூதர்களை துரிதப்படுத்தியிருக்கும். போய் கோப கலசத்தை ஊற்றுங்க, அந்த ஜனங்கள் மேலே தேவ கோபாக்கனை காண்பிங்க என்று கர்த்தருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற சத்தமாக இருந்திருக்கும். அந்த சத்தம் வந்த உடனே 7 தூதர்களும் தேவ கோபாக்கனை பூமியிலே ஊற்றுகிறார்கள். அதை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். அந்த 7 கோப கலசம், ஒவ்வொரு கோப கலசம் பூமியில் ஊற்றும் பொழுது ஒவ்வொரு காரியம். அதாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுதே சில காரியம் சொன்னேன். முத்திரை உடைக்கப்படுவது பரலோகத்தில் நடக்கிறது. அது பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க இங்கிருந்து வானத்தை அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இயேசு முத்திரை உடைக்கிறது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. பூமியில் இருப்பவர்களுக்கு அந்த கோபாக்கனோட அவுட்புட் தான் தெரியும். அவர் முத்திரை அங்கே உடைக்கும் பொழுது என்ன நடக்குது, அங்கே தேவத்துடைய எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு முத்திரை உடைப்பதும் தேவத்துடைய எக்காலம் ஊதுவதும் தேவத்துடைய பொற்கலசத்தை கொட்டுவதும் இவர்களுக்கு தெரியாது. இவைகளெல்லாம் பரலோகத்தில் நடக்கிறது. இதை யோவான் தரிசித்து பார்த்து எழுதுகிறார். அங்கே பரலோகத்தில் ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதனுடைய அவுட்புட் பூமியிலே கோபாக்கினையாக வெளிப்படுகிறது. இப்போ 7 தூதர்களும் அந்த கோப கலசத்தை பூமியிலே ஊற்றுகிறார்கள். இப்போ முதலாவது கோப கலசம் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று. இப்போ கோப கலசத்தில் உள்ளதை ஊற்ற அதுக்குள்ள என்ன இருக்குது? தேவ கோபம். அந்த கோப கலசத்தை அந்த முதல் தேவதூதன் அந்த கோப கலசத்தை ஊற்றின உடனே மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதன் முத்திரை தரித்து கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கூட்டத்துக்கு என்ன உண்டாகுதான்? கொடிய புண் உண்டாயிற்று. இது எழுத்தின்படியாகவே அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடிய வாதை உண்டாகும். புண்ணுன்னா சாதாரணமான புண்ணு இல்லை. சாதாரணமாக இன்றைக்கி ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஒரு மருந்தை போட்டுக்கிறோம், அல்லது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், பல வைத்தியம் செய்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது அப்படிப்பட்ட வியாதி அல்ல. இது இயற்கை அல்ல. வியாதியில் பல வகை உண்டு. இயற்கையாக வருகிற வியாதி உண்டு, பாவத்தினால் வருகிற வியாதி உண்டு, தேவன் அனுமதிக்கிற வியாதி உண்டு. இயற்கையாய் வருகிறது, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். பாவத்தினால் ஒரு வியாதி வந்துச்சுன்னா மனம் திரும்பினா தான் சரியாகும். தேவன் அனுமதித்த வியாதினா தேவனே சுகப்படுத்தினா தான் கிடைக்கும். இப்போ இங்கே உண்டாகிற கொடிய புண்ணுங்கிறது சாதாரணமானதல்ல, அது தேவனுடைய கோபாக்கினை. அப்போ என்ன நடக்கும்? எவனெல்லாம் எதுக்கடா வம்பு, அந்த கிறிஸ்துவ முத்திரை போட்டுக்கொள்ள மாட்டேன், சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னான், இவன் ஜோறு தர மாட்டான், தண்ணி தர மாட்டான், ஏற்கனவே எல்லாம் பற்றாக்குறை, எதுக்கடா வம்புன்னு சொல்லி அந்த கிறிஸ்துவுக்கு
சப்போர்ட்டாக போகிறான். பார்த்தீங்களா, எல்லாம் எனக்கு சௌகரியமாயிடுச்சு, நமக்கு முத்திரை போட்டால் எல்லாமே கிடைக்க போகுது என்று ஒரு லகுவான வாழ்க்கை எதிர்பார்க்குறான். பார்த்தீங்களா அந்த கூட்டம். இப்போ அந்த கூட்டத்துக்கு கொடிய புண்ணுன்னா எப்படி தெரியுங்களா உண்டாயிருக்கும்? எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு கிடையாது. நீ வாசிங்க, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9-11 வரை வாசிங்க. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 16ஆம் அதிகாரத்தில் உண்டாகிற முதல் வாதையத்தான் 14ஆம் அதிகாரத்தில் தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மிருகத்தை வணங்கி அது சொரூபத்தை வணங்கி அது முத்திரை போட்டுக்கொண்டவர் மேலே தேவ கோபாக்கினி இனி வெளிப்பட போகுதுன்னு தூதன் சொல்லுகிறதை நான் கடந்த நாட்களில் 5 தூதன் செய்திகளில் பார்த்தோம். அந்த தூதன் சொன்ன செய்தி இந்த செய்தி தான். முதல் கோபகலசம் யார் மேலே ஊற்றப்படுது? மிருகத்தை வணங்கி சொரூபத்தை வணங்கி முத்திரை போட்டுக்கொண்டவங்க. இப்போ கொடிய புண்ணு நீங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கொடிய புண்ணு எப்படி இருக்குங்கிறத அந்த தூதன் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய கோபாக்கினைய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமாகிய மதுவை குடிக்கிறார்களாம். அதாவது இரக்கமே இல்லாத தேவ கோபம், அதான் கலப்பில்லாத உக்கிரமான மது. தேவனுடைய கோபாக்கின கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. அந்த புண்ணு எப்படி இருக்குமா? அங்கே சொல்லப்படுது பாருங்க, அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவானாம். புண்ணுனா சாதாரண புண்ணு இல்லை, நெருப்பு பட்டால் என்ன வேதனை இருக்குமோ அந்த அக்னி கந்தகம் சொல்லும் பொழுது இந்த கந்தகத்துடைய அது குணாதிசயம் கேரக்டர் என்ன அப்படின்னா, அக்னியுடைய உஷ்ணத்தை டெம்பரேச்சரை ரொம்ப அதிகப்படுத்தும். அதான் கந்தகத்தினுடைய கேரக்டர். இப்போ ஆண்டவர் அனுப்புகிற புண்ணு எப்படி இருக்குமா? அக்னியும் கந்தகமும் சேர்ந்து ஒரு மனுஷனில் பட்டா என்ன ஒரு வேதனை, ஒரு எரிச்சல், ஒரு வலி உண்டாகுமோ அந்த வலி உண்டாகுமா? சாதாரண புண்ணு, சாதாரண சரங்கோ சாதாரண கட்டியோ அல்ல. அக்னியும் கந்தகம் உடம்புல பட்டா அது வெந்து எவ்வளோ வேதனைப்படும். மரணம் வராது. நல்லா புரிந்து, மரணம் கிடையாது. அங்கே கொடிய புண்ணு தான். அந்த புண்ணு எப்படி இருக்குமா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. என்னமோ அவன் இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்தது போல இப்பதான் இரவு போல் இளைப்பார். ஏற்கனவே அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை. கடந்த நாட்களை பார்த்தோம், ஆரம்பத்திலிருந்தே உபத்திரவம். செத்தவன் செத்து போனான், பிழைச்சிருக்கிறவன் ஆரம்பத்திலேருந்து உபத்திரவம், பஞ்சம், பசி, கலவரம், சமாதானம் இல்லை, போராட்டம், வேதனை, நல்ல காற்று கிடையாது, நல்ல காலநிலைகள் கிடையாது. இவை எல்லாம் சகிச்சு வேதனையோடு வந்துட்டு இருக்கிறான். இப்போ வந்து இந்த கொடிய புண்ணுல இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லையாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு வார்த்தையை வாசிங்க. யோபுவின் புத்தகம் 2 அதிகாரம் 7-8 வாசிங்களேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இந்த யோபுவுக்கு சாத்தான் வாதிக்கும் பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களை கொண்டான், அதாவது புண்களை கொண்டு வந்தான். இந்த யோபுக்கு தாங்க முடியல. சாம்பல் உட்காந்துட்டு ஓட்டை எடுத்து அதை சொரிஞ்சு கொண்டே இருந்தான். அந்த அளவுக்கு வேதனை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபுக்காகிலும் கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. சாத்தான் தான் அவனை சோதிக்கிறான். ஆனால் கர்த்தர் மேலே இருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கையில் யோபு அதை ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த நாட்களில், அந்த கிறிஸ்து நாட்களில் தேவ கோபம் வெளிப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொடிய புண் வெளிப்படும் பொழுது யோபுக்கு வந்தது போல் உச்சந்தடைந்து உள்ளம் பாத வரைக்கும் இருக்கும். ஓட்டு எழுந்துட்டு சொரிச்சுட்டு தான் இருக்கணும். அதனுடைய வேதனை மாறாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த விதமான மருந்தும் இது சுகப்படுத்துறது இருக்காது. அப்போ முத்திரை தரித்து கொண்டவர்கள் யார்? யூதர்கள் அல்லாதவர்கள். தரித்து கொண்ட எல்லார் மேலேயும் கொடிய புண். அது எவ்வளோ இக்கட்டு யோசித்து. இரவும் பகல் இளைப்பாறுதல் இல்லாத என்ன அர்த்தம்?
யோபுக்கு வந்த அந்த பருக்கள் நிமித்தம் யோபின் புத்தகம் வாசித்து பாருங்க. அவன் ராத்திரி இருந்தால் எப்படா ராத்திரி முடிஞ்சு விடியும் எதிர்பார்ப்பானாம். பகல் வரும்பொழுது எப்பொழுது ராத்திரி வரும்னு எதிர்பார்ப்பானாம். ராத்திரி பகலும் யோபு தூக்கம் இல்லாமல் இருந்தான். கிருபை இருந்த யோபுவுக்கே அந்த நிலைமைன்னா, இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் தேவனுடைய இரக்கமில்லாத ஒரு உக்கர கோபம், அப்போ உச்சம் தளர்ந்து உள்ளம் பாத வர கொடிய புண்கள், அது அக்னியும் கந்தகம் பட்டது போல இருக்குமாம். அப்படி நடக்குமா? ஒரு வார்த்தை வாசி. இதே போல எகிப்து நடந்துச்சு பாருங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8-11 வரை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. இதுக்கு முன்பதாக மோசே நாட்களிலே எகிப்தில் இருக்கிற பார்வோன், அவன் ஒரு அந்த கிறிஸ்துவ போலதான். எகிப்தை பொறுத்த வரைக்கும் பார்வோன் தான் கடவுள். பார்வோன் என்று சொன்னால் அவன் கடவுளுக்கு சமம் என்று அர்த்தம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பார்வோன் தேவனுக்கு விரோதமாக மோசே வந்து சொல்லும் பொழுது, உன் தேவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு அவர் யார் எனக்கு என்று அவன் கர்வம் பிடித்தவன், அவர் அந்த கிறிஸ்துவ போல பேசினான். அந்த நாட்களிலே பார்வோனும் அவனை சேவிக்கிற எகிப்தர்கள் மேலையும் அவங்க மிருக ஜீவன்கள் மேலையும் தேவன் எரிபந்தமான கொப்பளம் அப்படின்னா இந்த இதுபோல் அக்னி பட்டா எப்படி எரிச்சல் இருக்குமோ அப்படிப்பட்ட கொப்பளங்களை தேவன் அனுமதித்தார். அதே போல தான் இந்த அந்த கிறிஸ்துவ நாட்களில் மகா பெரிய வாதை உண்டாகும். என்ன வித்தியாசம்னா, எகிப்தில் மிருக ஜீவன்கள் மேலேயும் உண்டாச்சு. ஆனால் இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கொப்பளம் கிடையாது. அதை விட கேவலமான அந்த கிறிஸ்து வணங்குற மனிதர்கள் மேலே, மிருக ஜீவனை விட அண்ணன் தப்பிச்சிட்டா இருப்பாருங்க. அப்போ மிருக ஜீவன்களை விட யார் கேவலமானவன்? அந்த கிறிஸ்துவை வணங்குகிற கைவிடப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இழைப்பாறுதல் இராது. எரிபந்தமான கொப்பளம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் நானும் வாழும்படி கர்த்தர் நம்மை வைக்கலை, அது விரும்பவும் இல்லை. அதற்கு முன்னதாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், அதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பார்வோன் சம்பவத்திலே பாருங்களேன், இப்படி எரிபந்தமான கொப்பளம் வந்த உடனே இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்க, அந்த கிறிஸ்து நாட்களில் உபத்திரம் வரும் பொழுது நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாம் மாற்றிடுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு ஒரு நெருக்க வரும் பொழுது தன் நிதானித்து பார்த்து மனம் திரும்பாத ஒரு கிறிஸ்தவன், இன்றைக்கி ஒரு தேவ சிற்சை வரும் பொழுது, தேவ கோபம் வரும் பொழுது, ஐயோ என் பாவத்து நிமித்தம் உண்டானது என்று உணர்ந்து மனம் திரும்ப மனம் இல்லாமல் தேவனை அசட்டை பண்ணுகிற ஒருவன் வருகையில கைவிடப்படும் பொழுது அதே போல வெளிப்படுகிற தேவ கோபத்தில் கட்டாய மனம் திரும்ப மாட்டார்கள். இந்த எகிப்தியரை பாருங்க, யாத்திராகமம் 9:12 வாசிங்களேன். ஆனாலும் கர்த்தர் மோசேயோட சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. இவ்வளவு கொடிய புண்ணு வந்தும் எரிபந்தமான கொப்பளம் வந்து பார்வோனும் எகிப்தியரும் மனம் திரும்பல. அதே போல இந்த உபத்திர நாட்கள் என்ன சம்பவிக்குமாம்? வெளிப்படுத்தல் 16:9 வாசிங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அதாவது உண்மையான காரியத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நாட்களில் இத்தனை உபத்திரவம், அதாவது இந்த எரிபந்தமான கொப்பளங்கிறது 7 ஆண்டுகள் பல நெருக்கங்களை கடந்து வந்து கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நெருக்கங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. இப்போ எரிபந்தமான கொப்பளம் வந்து கூட இந்த ஜனங்கள் மனம் திரும்பலையாம். மனம் திரும்பலங்கிறத விட தேவனை தூஷித்தார்கள்.
அப்போ எந்த அளவுக்கு இருதயம் கடினப்பட்டிருக்கும். அப்போ கைவிடப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்புவது என்பது கடினம். இந்த ஜனங்கள் மனம் திரும்பவும் இல்லை, இத்தனை வேதனையிலும் தேவனை தூஷித்தார்கள். அந்த அளவுக்கு இருதயம் கடினப்பட்டிருந்தது. காரணம், இவள் இருப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை கீழே. அப்போ கைவிடப்பட்ட சபை இந்த உபத்திரவத்தின் மத்தியில் மனம் திரும்புவது ரொம்ப கடினம். ஆகவே தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன், நீங்கள் கைவிடப்பட்டால் இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. அந்த நாட்கள் மிக கடினமான நாட்கள். கொடிய புண்களும் கொடிய இடுக்கமும் வந்த பொழுது கூட அவள் தேவனை தூஷித்தார்கள் என்று சொன்னால் அவள் இறுதி கடினம் எவ்வளவு இருந்திருக்கும். ஆக இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோம். இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருந்து இந்த கோபாக்கினைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அப்போ முதல் கோப கலசம் ஊற்றப்படும் பொழுது மிருகத்தை வணங்கி முத்திரை தரித்து கொண்டவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினையான கொடிய புண்கள். முத்திரை போடலைன்னா அவனால் வாதனை, முத்திரை போட்டால் தேவனால் உண்டாகிற வாதை. ஆக இந்த இறுக்கத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை காத்துக்கொள்ள வருகை ஆயத்தமாவோம். அடுத்தது 2வது கோபகலசம் 16ஆம் அதிகாரம் 16:3. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. நல்ல கவனிங்க. அடுத்து 2வது தூதன் அந்த கலசத்தில் உள்ள தேவன் கோபாக்கினை இதில் ஊற்றான், சமுத்திரத்தில். சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது எல்லா சமுத்திரத்திலும் இல்லை, ஏன்னா சமுத்திரம் என்று தான் சொல்லப்படுகிறது. அவள் எந்த சமுத்திரத்திலும் ஊற்றியிருப்பான் என்று சொன்னால், கடந்த நாட்களை பார்த்தோம், அந்தி கிறிஸ்து எழும்புகிறது அந்த ஐரோப்பா கூட்டமைப்பு நாடுகளிலிருந்து எழும்ப போகிறான். ஆகவே அந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து அந்த மிருகம் எழும்பி வருகிறது அந்தி கிறிஸ்து. அப்போ அந்த அதிகாரம் தியானிக்கும் பொழுது நான் சொன்னேன், அந்த சமுத்திரம் என்பது மத்திய தரைக்கடலாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் மத்திய தரைக்கடலை சுற்றின்தான் அந்த யூரோப்பிய நாடுகள் உண்டு. அப்போ இந்த சமுத்திரத்தில் தேவ கோபாக் ஊற்றப்படுதுன்னு சொன்னால் ஒருவேளை அது மத்திய தரைக்கடலாக இருக்கலாம். இதுதான் என்று 100% சொல்லப்படலை, சமுத்திரம் என்று தான் வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்ம யூகிக்கிறோம் அது சமுத்திரம் என்று சொல்ல முடியும், ஏன்னா அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை அங்கே தான் இருக்கிறது. ஒருவேளை அது மத்திய தரைக்கடலாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் சொல்கிறார் கலிலேய கடலாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களை வாதிப்பதற்காக அங்கு போராடி கொண்டிருப்பதினால் அங்கிருந்து அந்தி கிறிஸ்து சப்போர்ட் பண்ணுகிறதான அந்த ஜனங்களுக்கு தேவ கோபாக்கினை வெளிப்படுவதற்காக கலிலேய கடல் ஊற்றப்படலாம் என்று சொல்லப்படும். ஆனால் பெரும்பாலும் மத்திய தரைக்கடல் என்று தான் அநேகர் சொல்கிறார்கள். ஆகவே இந்த கடல் மத்திய தரைக்கடலாக இருக்கலாம். அப்படி இந்த சமுத்திரத்தில் தேவனோட கோப கலசம் ஊற்றப்படும் பொழுது அந்த தண்ணி எப்படி மாறிடுச்சான், செத்தவன் ரத்தம் போல மாறிடுச்சான். அதாவது உயிருள்ளவங்க ரத்தம், அதை நம்ம ரத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். நமக்கு அடிபட்டு காயம் வந்து ரத்தம் வந்தால் அது சிவப்பாக இருக்கும். ஆனால் செத்தவங்க ரத்தம் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பாக மாறும். ஏன்னா செத்த உடனே அவங்க ரத்தம் கெட்டு போயிடுது. சில நேரங்களில் ஒரு காயம் உண்டாகி இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் சீனு ரத்தம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரத்தம் கருஞ்சிவப்பாக இருக்கும், கெட்டுப்போன ரத்தம் கருஞ்சிவப்பாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் ரொம்ப வியாதிப்பட்டு அவங்க மரிக்கும் பொழுது அங்கே ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர துர்நாற்றமாக இருக்கும். ஏன்னா செத்தவங்க ரத்தம் பயங்கர நாரும். உயிருள்ளவங்க நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அடிபடி ரத்தம் வந்தால் அது நாற்றம் இருக்காது. ஆனால் செத்தவன் ரத்தம் பயங்கர நாற்றம் இருக்கும். இப்போ இந்த சமுத்திரத்தின் தண்ணியே செத்தவன் ரத்தம் போல் மாறிடுச்சுன்னா எவ்வளோ துர்நாற்றம். மாத்திரமல்ல, அந்த சமுத்திரத்தில் பிராணிகள் யாவும் மாண்டு போயின. தண்ணி செத்தவன் ரத்தமாக மாறுது, சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை மச்சங்களும் மடிஞ்சு போயிடுச்சு என்றால் அந்த சமுத்திரத்திலேருந்து எவ்வளோ துர்நாற்றம் வீசும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த துர்நாற்றம், அதாவது எப்பொழுதுமே சமுத்திரத்தினுடைய சமுத்திரம் வந்து தரைப்பகுதியோட உயரமாக இருக்கும். ஆக சமுத்திரத்திலேருந்து காற்று ஈஸியாக தரைப்பகுதிக்கு வரும். அப்போ சமுத்திரத்திலிருந்து எழும்புகிற துர்நாற்றம் சுற்றிலும் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பரவ ஆரம்பிக்கும். அந்த சமுத்திரத்தை சுற்றி எல்லை பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறதான துர்நாற்றம் வீசும். மாத்திரமல்ல, அந்த கெட்டுப்போன ரத்தம், அந்த மடிந்து போன மிருக ஜீவன்கள், இவைகளிலிருந்து வீசுகிறதான அந்த காரியத்தை நிமித்தம் அந்த காற்றை சுவாசிக்கிறவர்களுக்கு கொள்ளை நோய்கள் உண்டாகும், வேதனை உண்டாகும், நிம்மதியை வாழ முடியாது. இப்போ ஏற்கனவே கொடிய புண்ணு
யோபுவை போல எல்லாரும் ஓடிட்டு சொரிஞ்சு கொண்டு இருக்கிறான். ராத்திரி போல தூக்கம் விடாமல் வரக்குன்னு சொரியும் பொழுது இப்போ அந்த நாற்றம், நல்ல காற்று கூட கிடையாது, சுவாசிக்க முடியல. அந்த காற்று நிமித்தம் கொள்ளை நோய். இப்போ COVID-19 கொரோனா இப்படி பரவுது அப்படி இப்படி கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டேன், காற்றின் மூலமாக பரவுது. காற்றை சுவாசித்தாலும் அதன் நிமித்தம் அந்த வைரஸ் பரவ வாய்ப்புகள் உண்டு. ஒரு வைரஸ், அந்த COVID-19ங்கிற வைரஸ் காற்று மூலமாக பரவி ஜனங்களை அந்த வியாதியில் பாதிக்கும்னு சொன்னால் அந்த நாட்களில் காற்றே மாசுபட்டு தான் இருக்குது. இன்றைக்கு செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதில் போட்டிருந்தாங்க, இந்தியாவில் நம்ம தேசத்தில் இந்தியாவில் 1/4 ஜனங்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறார்கள் என்று தான் பேப்பரில் போட்டிருந்தாங்க. 4/1 மக்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறார்கள். அந்த அளவு காற்று மாசுபட்டுருச்சு. சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து விட்டுருச்சான். 8 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் குறைஞ்சு போயிடுச்சான் இந்த காற்று மாசுபட்டதுனால. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த மாசுபட்டதுனாலேயே இப்படி வியாதி மரணம் என்று சொன்னால், அன்றைக்கு செத்துப்போன மிருக ஜீவனுடைய அந்த வாசனை, அந்த செத்த மனிதனுடைய ரத்தத்தை போலான சமுத்திரத்தின் தண்ணீரிலிருந்து எழும்புகிற கெட்ட அந்த நாற்றங்கள், இவைகள் நிமித்தம் மாசுபட்ட காற்றினால் கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ எந்த அளவுக்கு அது உபத்திரமாக இருக்கும். இந்த நாட்களுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில் சமுத்திரம் ரத்தம் போல மாறும் பொழுது நம்ம எங்கே இருக்க போகிறோம்? பூமியில் அந்த வேதனையோடு இருக்க போகிறோமா, அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜனம் கைவிடப்பட்டவர் பூமியில் பாதிக்கப்படும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவோட மகிழ்ச்சியாய் அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறோமா? நம்ம எங்கே இருக்க போகிறோங்கிறத நாம் நிதானிப்போம். அடுத்து மூன்றாவது கலசம், வெளிப்படுத்தல் 16:4 வசனம். மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயந்திருக்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். இந்த இடத்துல மூன்றாவது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் ரத்தம். முதல்ல ஊற்றினது சமுத்திரத்தின் தண்ணீரை யார் குடிக்க போறதில்லை. ஆனால் அந்த சமுத்திரமானது அது பாதிக்கப்படும் பொழுது அதிலிருந்து எழும்புகிற காற்று நிமித்தம் கொள்ளை நோய் பரவுது. ஆனால் இப்போ ஜனங்கள் குடிக்கிற தண்ணியில் அந்த கோப கலசம் ஊற்றப்படும் பொழுது குடிக்கிற தண்ணியில் ரத்தமாக மாறிடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடிக்கிற தண்ணியில் ரத்தமாக மாறி இருந்தால் நிலம் எப்படி இருந்திருக்கும்? இதில் வாசிக்கும் பொழுது ஒரு காரணம் இது புரிந்து கொள்வதற்கு முன்பதாக அந்த 5ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்களேன். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், நல்லா கவனிங்க, தண்ணீர்களின் தூதன் என்று சொல்லப்படும். அதே போல வெளிப்படுத்தல் 14:18 அக்னியின் மேல் அதிகாரமுள்ள தூதன் என்று பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு இயற்கைக்கு பின்பதாக ஒரு தூதருடைய கிரியைகள் இருக்குது. அதாவது இந்த தேவ தூதர்கள் தேவனுடைய கட்டளையின்படி இயற்கையிலே கிரியை செய்கிறவர்கள். இந்த தண்ணீரின் தூதன், அக்னியின் அதிகாரமுள்ள தூதன் என்று சொன்னால் தண்ணீர்களுக்கு தெய்வம், அக்னிக்கு தெய்வம் அப்படி கிடையாது. நமக்கு ஒரே தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இங்கே தண்ணீர்களின் தூதன் அப்படின்னா தண்ணீருக்கு தெய்வம், மழைக்கு தெய்வம், காற்றுக்கு தெய்வம், அக்னிக்கு தெய்வம் அப்படிலாம் கிடையாது. இவர்கள் எல்லாம் தேவ தூதர் என்று சொன்னால் இவர்கள் இயற்கைக்கு பின்பதாக கர்த்தருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஆக தண்ணீரின் தூதன் சொல்லும் பொழுது தண்ணீரில் கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதன் தூதன் செய்வான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. ஆக தண்ணீரின் தூதன் சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய கிரியை செய்கிற பணிவிடைக்காரர்கள். இப்ப 5-6 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்து, எதை ஆண்டு குடிக்க கொடுத்தாராம்? ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன். எதற்கு ஆண்டு ரத்தத்தை குடிக்க கொடுத்தாராம்? இவன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
குடிக்க தண்ணியாயிலும் இருக்குன்னு பார்த்தா அது கூட எப்படி இருந்துச்சு? ரத்தம். அது எப்படி இருந்துச்சு? ரத்தமாக மாறிச்சு, நீருற்றுகள் அதெல்லாம் ரத்தமாக மாறிச்சுன்னா அது ஒரு பகுதி வாசிங்க. யாத்திராம் 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க, அந்த நைல் நதியில் இருக்கிற தண்ணீரை அடிக்க, நதியிலுள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால். இந்த இடத்துல எகிப்தில் இதே போல மோசே ஒரு முறை ஜனங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் சொன்னது போல நைல் நதியில் கோலை வைக்கிறான், நதி ரத்தமாக மாறிச்சு. வேத அழகா சொல்லி எகிப்து தேசம் முழுவதும் ரத்தமாயிருந்தது, எல்லா நீரூற்றும் ரத்தமாக மாறினது. அப்போ இதே போல் பூமியின் முழுவதும் எல்லா நீரூற்றும் எல்லா விதமான தண்ணீர் இடங்களும் ரத்தமாக மாறிடுச்சு. அப்போ ஜனங்களுக்கு குடிக்கிறது ரத்தம் எப்படி குடிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் குடிக்கலான்னு தண்ணியை பைப்பில் பிடிப்பான், போரை திறப்பான், எதை திறந்தாலும் டேபை திறந்தால் எல்லாம் இவர்களுக்கு ரத்தமாக தான் வரும். அவன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டில் டேபை திறந்தால் ரத்தம் ஊற்றுது, குளிக்க போய் சவர் ஆன் பண்ணால் ரத்தம் ஊற்றுது. அவன் நிலைமை அதாவது சாதாரணமான நினைக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் வந்துச்சு, அதை பார்த்தோன்னே சில பேர் தலை சுற்றும், அப்படியே அவன் மன வேதனைப்படும், ஒரு வித்தியாசமான நிலைமையில் தள்ளப்படுவாங்க. இப்போ இவன் போய் குடிக்க டேபை திறந்தால் ரத்தமாக ஊற்றுதுன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும் யோசித்துப்பார். குடிக்க தண்ணி கிடையாது, மன அளவில் அவன் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியம் பிடிச்சவனை போல. இது சாதாரணமான தேவ கோபம் இது. அப்போ அவன் நிலைமை கொஞ்சம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எங்கேயும் தண்ணி கிடையாது, உலகம் முழுவதும் நீரூற்றுகள் ரத்தமாக மாறினது. இது என்ன பரிதாபம்னா, நீ வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று. பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. நல்லா கவனிங்க. அந்த எக்காலம் ஊதுற தூதர்கள்ல முதலாவது தூதன் எக்காலம் ஊதும் போது அப்பவே பெரிய விதான கல்மழையும் அக்னி விழுந்து பூமியில 1/3 பங்கு மரம் செடி கொடிகள் பசும்புல்ல அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது தண்ணிக்கு நல்ல மழை பெய்யணும். நல்ல மழை பெய்யணும் அப்படின்னா மரங்கள் அதிகமாக இருக்கணும். இப்போ ஏன் மழையெல்லாம் குறைஞ்சி போச்சு? ரோட போகிறன்னு மரங்கள் வெட்டியாச்சு. ஆனால் அந்த நாட்கள் உபத்திரவ நாட்களிலே கர்த்தரே 1/3 பங்கு அழிக்கிறார். அப்போ ஏற்கனவே 1/3 பங்கு மரம் செடி கொடிகள் ஒரு இடத்துல முழு உலகத்தில் அழிக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு உலகத்திலேயும் மழை குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே தண்ணி தட்டுப்பாடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏற்கனவே தண்ணி இல்லை, ஏற்கனவே மழை இல்லை, தண்ணி தட்டுப்பாடு போதாதுக்கு இன்னொரு வார்த்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 10-11. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நல்லா கவனிங்க. ஏற்கனவே மரஞ்செடி கொடியில் 1/3 பங்கு போய் மழை குறைஞ்சிருச்சு, தண்ணி தட்டுப்பாடு. இப்போ இருக்கிற தண்ணியில் ஏற்கனவே 3ஆவது தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது ஆறுகளில் நீரூற்றுகளில் 1/3 பங்கு தண்ணி எட்டியை போல கசப்பாய் விஷமாயிடுச்சு. புரிந்து கொள்ளுங்க. ஏற்கனவே மழை கிடையாது, இருக்கிற தண்ணியில் 1/3 பங்கு விஷமாக மாறிடுச்சு. இப்போ இருக்கிற தண்ணியும் ரத்தமாக மாறிடுச்சு. இப்போ இந்த 3ஆவது கோபகலசத்தில் அப்போ எதை தான் குடிப்பான்? ஏற்கனவே தண்ணி இல்லாமல் தண்ணி தட்டுப்பாடில் இருக்கிறவன் இப்போவே பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற காரியம் இல்லை நம்ம நாட்டில்.
இப்போ இருக்கிற வயதானவங்க நாம் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறத பார்த்து சிரிப்பாங்க. தண்ணியை கூடவா காசு கொடுக்குறீங்க? நம்ம தலைமுறையில் இன்றைக்கே தண்ணி தட்டுப்பாடு, காசை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம், அது கூட நமக்கு சரியாக கிடைக்கல. ஆனால் உபத்திரவத்தின் நாட்களில் ஆட்டோமேட்டிக் கர்த்தர் மரங்களில் அழிச்சிடுறாரு, மழை குறைஞ்சிருது, இருக்கிற நீரூற்றில் 1/3 விஷமாக மாறிடுச்சு. இருக்கிற கொஞ்சம் தண்ணியை நான் நினைக்கிற நாட்டில் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், தண்ணியை லிட்டராக அளந்து குடிங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படி அளந்தான் குடிச்சிட்டு இருந்திருப்பான் தண்ணி தட்டுப்பாட்டில். இப்போ அளந்து குடிக்கிறது கூட இப்போ என்னவாயிடுச்சு? ரத்தமாக மாறிடுச்சு. அப்போது நிலைமை எவ்வளோ பரிதாபம். இந்த உபத்திரவத்தில் கைவிடப்பட்ட ஜனங்கள் தள்ளப்படுவார்கள். மாத்திரம் அல்ல, ஏன் இந்த ஜனங்கள் குடிக்கிற தண்ணியை கர்த்தர் ரத்தமாக மாற்றுகிறாராம்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:6. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால், தீர்க்கதரிசியின் இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டான். அதாவது ஏன் ஆண்டவர் தனி ரத்தம் மாற்றினாராம்? இந்த அந்தி கிறிஸ்துவும் அவனை பின்பற்றுகிறதான ஜனங்களும் அநேக யூத பரிசுத்தவான்கள், அதாவது 144,000 யூத ஊழியர்களையும் அவர்கள் செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த அநேக யூத பரிசுத்தவான்களையும் இந்த அந்தி கிறிஸ்துவும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் கொன்று குவித்தார்கள். அவங்க ரத்தத்தை சிந்தினார்கள். மாத்திரமல்ல, 2 சாட்சிகளாய் வந்த தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர் யுத்தம் பண்ணி கொன்றார்கள். இவர்கள் ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், ரத்தத்தையே குடிக்க வைக்கிறார். அது எவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் எந்த நாட்டிலையும் கொடுக்கப்படாத தண்டனையாக இருந்திருக்கும். நீ ரத்த சிந்தனையில் அந்த ரத்தத்தையே குடின்னு சொல்லி கர்த்தர் ரத்தத்தை குடிக்க வைக்கிறாராம். எவ்வளோ பெரிய கொடூரமான காரணம் என்ன? அந்த அளவுக்கு தேவனுடைய கோபாக்கினை. ஆனால் இந்த கோபாக்கினை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைக்கலை. இது தேவன் கைவிடப்பட்ட உலக ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். குடிக்க தண்ணியே இல்லாமல் இருக்க தண்ணி ரத்தமாக மாறி. இந்த நாட்களே பாருங்கள், கொடிய தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் உபத்திரவ நாட்களில் இன்னும் அது அதிகமாக இருக்கும். ஆக அந்த நாட்களில் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வருகைக்கு ஆயத்தமாகணும். ஆகவே இந்த நாளில் இந்த 3 கோப கலசத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடைசியாக வெளிப்படும் 7 கோப கலசத்தில் முதல் கோப கலசம் ஊற்றப்படும் பொழுது அது கொடிய புண், அதாவது மிருகத்தை வணங்கி முத்திரை தரித்து கொண்டவர்கள் மேலே கொடிய புண் உண்டாகும். 2வது கோப கலசத்தை ஊற்றும் பொழுது அந்த சமுத்திரம் செத்தம் ரத்தத்தை போல மாறுகிறது, எல்லா மிருக ஜீவன்களும் மாண்டு போகிறது. 3வது கோப கலசத்தை ஊற்றும் பொழுது குடிக்கிற நீரூற்று எல்லா விதமான தண்ணீர்களும் அது இரத்தமாய் மாறுகிறது. இரத்தத்தை குடிக்கிற ஒரு நிலைமைக்கு ஜனம் தள்ளப்பட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வருகைக்கு ஆயத்தமாவோம். இன்றைக்கு மனம் திரும்புவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம மேலே இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த தேவனுடைய கடைசி வாதைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் இந்த நாளில் வருகைக்கு ஆயத்தமாகும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கருமையான தேவ ஜனமே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நாட்கள். இந்த நாட்களில் மனம் திரும்புவோம், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் வரப்போகிறதான அந்த மகா உபத்திரவ நாட்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இந்த வருகைக்கு எங்கள் ஆயத்தமாக உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவராகிலும் வீணாய் போய்விடாதபடி இந்த வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய்யும். தடைகளை மாற்றும் கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.